திரு பி.ஆர். பாண்டியன், இந்த பிரச்சனை வலுவடைந்திருக்கின்றது. பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு சூழ்நிலை. கடந்த முறையே போன்று அவர்கள் 6 மாதத்திற்கான உணவை எல்லாம் சரி செய்திருக்கிறதாக உளவுத்துறையினுடைய அறிக்கை நேற்று இரவு வெளியாகி இருக்கிறது. ரகசியமான ஒரு விவகாரம். எல்லாவற்றுக்கும் தயாராக நீண்டகால போர் என்றால் நீண்டகால பேரணியாக தங்கள் கடமையை எப்படியாவது முடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற முறை போராடுகிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இது சாத்தியம்தானா? வணக்கம். ஒரு நல்ல கேள்வியோடு இந்த விவாதத்தை நீங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கிறத நான் விவசாயிகள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. காரணம், இன்றைக்கி நான் இந்த நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிற போது ஒரு தகவல் எனக்கு களத்துலேருந்து வந்தது. கலோரி பார்டர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 4 விவசாயிகள் அங்கே பலியாயிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு சில வீடியோக்களும் பரவிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் அமைச்சருடைய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா விவசாயிகள் அமைப்புகளை 5வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறாருங்கிற 4 கட்டம் செய்தியை அவருடைய ட்விட்டரில் பதிவிட்டிருக்கார். ஆமாம் ஆமாம். இது காலையிலேயே சில தொலைக்காட்சிகள் வந்த உடனே நான் போராட்டக்குழு தலைவர்கள்ட்ட பெரிய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறதா சொல்கிறாங்களேன்னா அவங்க எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை, ஏன்னா இணையதளங்கள் தொலைபேசி எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன உண்மை அப்படிங்கிறத அரசு தான் தெளிவுபடுத்தணும். 4 பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோரிக்கைகளை எல்லாம் பட்டியலிட்டு 2 லட்சம் கோடி பணம் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. 2வதாக இன்னொரு உளவு பிரிவு தகவல், அது வெற்றியோடு தான் திரும்பணுங்கிற வைராக்கியத்தோடு எல்லா தயாரிப்புகளோடும் 6 மாதத்திற்கு மேலே உணவு வரைக்கும் தயார் செய்து கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் கடந்த 12ஆம் தேதி நான் 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் நானும் பங்கேற்றேன் நேரடியாக. எங்கள் டெல்லியில் சண்டிகரில் 3 அமைச்சர்கள், அமைச்சரவை செயலாளர் உட்பட பல்வேறு துறைகளுடைய செயலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் நானும் பங்கேற்றேன். பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி சண்டிகர் குருத்வாராவில் அந்த போராட்ட குழுவுடைய தலைவர்கள் அமர்ந்து பேசின அடிப்படையில் அரசுக்கு முறையான கோரிக்கையை வச்சு தீர்வு காண்றது தான் நாங்கள் முடிவெடுத்து போனோம். போராட்டத்தை குறித்து அந்த கூட்டத்தில் எந்த பேச்சும் எடுக்கலை. மாலை 5:30 மணிக்கு அந்த பேச்சுவார்த்தை துவங்கினது. இரவு 12:30 மணி வரைக்கும் நீடித்த இடத்துல எந்த ஒரு கடினமான வார்த்தைகளோ விவாதங்களோ அதில் கடினமான வகையில் எதுவும் இடம்பெறலை. கோரிக்கைகள் குறித்து நியாயங்களை எடுத்து வைத்தோம். அதில் அவங்க இது இப்போ எங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்படி தான் அந்த பரஸ்பரம் விவாதங்கள் போனது. கடைசியாக ஒரு 12:30 மணிக்கு பியூஷ் கோயல் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி இருக்குது. நேரடியாக சொன்னார் பேச்சுவார்த்தையில். அதனால் நீங்கள் விவசாயிகளாக இங்கே வந்திருந்தா தீர்வு காணுங்கிற நோக்கத்தில் பேசுவீங்க, நீங்கள் அரசியல் பின்புலத்தோடு வந்திருக்கிறதுனால தீர்க்கத்துக்கு நீங்கள் முயற்சிக்க வரல அப்படின்னு அவர் சொன்னார். உடனே எல்லாருமே எழுந்திருச்சு அது எதிராக கருத்து. இல்லை, இந்த மாதிரி பேசும்போது சமாதானத்தில் ஒரு தடைகளாக அந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறதா பார்க்குறீங்களா? அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இப்போ இடையிலே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதில் அரசியலும் இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நாம் பல நான் இப்போ அதான் நடந்த உண்மையை சொல்கிறேன். நான் விவசாய அமைப்பு இந்த SKMNP என்று சொல்லக்கூடிய நான் பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நான் தமிழ்நாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளர். இந்த அமைப்பு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகாலாம் வரிசையாக அமைச்சிக்கிட்டு போய் தேசிய அளவில் உருவாக்கி இங்கேருந்து எல்லா மாநிலங்களையும் உருவாக்கிட்டு தான் போராட்ட அறிவிப்பை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நான் தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளருங்கிற முறையில் தான் 12ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கே அரசு கொடுத்த பட்டியலில் தான் நானும் போய் பங்கேற்றேன். சரி, அப்போ அங்கே நடந்த சம்பவங்களை நான் சொல்கிறேன். எந்த அரசியல் கட்சி பின்புலமும் இல்லை. நான் அவங்களோட 4 நாள் அங்கே தங்கி இதில் எந்தவித ஒளிவுமுறைவோ கூடல் குறையோ எதுவுமே இல்லை. நேரடியாக சொன்னபோது கூட்டம் 12:30 மணிக்கு தோழர் பாண்டியன், அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல், பி.ஆர். பாண்டியனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆமாம், அதைத்தான் எங்களது ஜெயா தொலைக்காட்சியின் மூலம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம், அதுதான் நான் தான் இருந்தனே. நானும் வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கிறேன், பத்திரிகை செய்தியும் கொடுத்துருக்குறேன் அந்த இடத்துல, நான் இருந்த இடத்துல. அப்போ கடைசியாக அவர் ஒவ்வொரு கோரிக்கையும் தட்டி கழிச்சார். பியூஷ் கோயல் இது இப்போ செய்ய முடியாது, அதுக்கு கால அவகாசம் இல்லை, அதை இப்போ உடனே பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் கடைசியில் சொன்னோம்,
இது எதுவுமே நாங்கள் சொன்னதில்லை, புதுசாக சொல்கிறதில்ல. 2020-21 நடந்த போராட்ட காலத்தில் இந்த கோரிக்கைகள்லாம் இருந்தது. அப்போ நீங்கள் சொன்னது வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறேன், எம்எஸ்பிக்கு உடனடியாக குழு போட்டேன்னு சொல்லி 40 பேர் கொண்ட குழுவும் அறிவிச்சிங்க. 40 30 குறைச்சிங்க, 30 20 குறைச்சிங்க, 20 10 குறைச்சிங்க, 10 5 குறைச்சிங்க. ஆனால் ஆண்டு 2 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒப்புக்கொண்டபடி அதுக்கு தீர்வு காணலைங்கிறது எங்களோட கோஷம். எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை தான் இன்னைக்கு நாங்கள் முன்வைக்கிறது இல்லை. இது 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் மிக விவரமாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரை நாங்கள் நிறைவேற்றுவோம். காங்கிரஸ் கட்சி குழுவை போட்டது, பரிந்துரை நிறைவேற்காம காலம் கடத்திட்டு, அதனால் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம், எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னு சொல்லி இது தேர்தல் பிரகடனம். தோழர் பாண்டியன்ட்ட ஒரு கேள்வி நீங்கள் அழகாக சொன்னீங்க, கேட்கலாம்ல? கேளுங்க. இப்போ சாத்தியமற்ற விவகாரங்களை இன்றைக்கு நாம் பொருளாதார கட்டுரைகளை படிக்கின்ற போது இந்த எம்எஸ்பியை அமல்படுத்தினால் 2-3 தகவல்கள் 17 லட்சம் கோடி வரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இது சாத்தியமே இல்லை. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலாட்டட் ஃபண்டிங். ஆனால் இதில் 16 லட்சம் கோடியை நாம் எப்படி கொடுக்க முடியும்? இது சாத்தியமில்லை. இல்லை, நான் கேள்வி தான் கேட்க முடியும். இரண்டாவது, 91-92 லிபரலைசேஷன் குளோபலைசேஷன், இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோடு இந்தியா மர்ஜ் ஆகிட்டு காங்கிரஸ் கட்சியில் போடப்பட்ட WTOவிலிருந்து வெளியே வருவதற்கும் சாத்தியமில்லை. அப்போ சாத்தியம் இல்லாத ஒன்றை, தேசத்தின் அடிப்படை பொருளாதாரத்தில் இருக்கின்ற ஒன்றை ஒரு மிகப்பெரிய சமூகம் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு அரசின் சார்பில் எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு என்ன பதில்? இல்லை, நீங்கள் 14 லட்சம் கோடி தொகைங்கிறத இந்த இடத்துல முன்னணியில் வராது. சரி, ஒரு உற்பத்தி பொருளுக்கான இடுபொருள் செலவு, உற்பத்தி செலவை கணக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு 40,000 சொல்கிறது அரசாங்கம் தான். அப்போ 40,000 ரூபா செலவு பண்ணி ஒரு ஏக்கரில் உற்பத்தி பண்ணுற உற்பத்தி பொருள் 40,000 கூட விற்க முடியல. அப்போ என்னுடைய உழைப்பு, நான் போட்ட முதல், அந்த நிலத்தோடைய ஆண்டுக்கான வட்டி, அந்த நிலத்தோட மதிப்புக்கான வட்டி, இதையெல்லாம் கணக்கிட்டு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டியது அரசோட பொறுப்பு. எல்லாத்தையுமே அரசு கொள்முதல் பண்ண போகுதுன்னு நம்ம சொல்கிறோமா? இல்லையே. தனியார்ட்ட தானே கொடுத்துருக்குறாங்க, தனியார் தானே கொள்முதல் பண்ணுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக்கெல்லாம் கொள்முதல் பண்ணுது, பாக்கியெல்லாம் தனியார் ஏஜென்சிக்கு தான் கொள்முதல் பண்ணுறாங்க. கொள்முதல் பண்ணி உள்நாட்டு சந்தையில் தட்டுப்பாடு வர்றப்ப அரிசி எப்படி விலை உயருது? அப்போ அரசாங்கம் விலையை உயர்த்தி விற்குதா? அப்போ தனியார் இதில் இருந்து லாபம் அடைகிறாங்க. உற்பத்தியாளராக இருக்கிற விவசாயிக்கு அந்த லாபம் கிடைக்கல. அது அரசாங்கம் ஒரு உத்தரவாத விலையை கொடு, அதை சந்தைப்படுத்துவதற்கான கட்டமைப்பை உருவாக்கு, ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை உருவாக்குன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 40% பேர் இந்தியா உலகம் முழுமையிலுமே அரிசி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை கூட போச்சு. அப்போ கொரோனா காலத்தில் உலகத்தில் பல நாட்டுக்கு நாம் அரிசி ஏற்றுமதி பண்ணோம். இலங்கைக்கு இலவசமாக கொடுத்தோம், பல நாடுகளுக்கு நாம் கொடுத்தோம். இங்கிலாந்து பிரதமர் என்னை காப்பாற்றுறதே இந்திய விவசாயிகள் பகிரங்கமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்து சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். கொரோனாங்கிற கொடூர நோயையே எதிர்த்து விவசாயத்தை பண்ணி நாங்கள் உற்பத்தியை பெருக்கிற போது, எங்களுக்கு அந்த நாட்டிலலாம் இவ்வளோ எங்களுக்கு தேவை இருக்கிற போது, சந்தையில் போட்டி இருக்கிற போது, ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அந்த சந்தை உத்தரவாதத்தை கொடுங்க, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக சந்தைப்படுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதை நாஃபெட்டுன்னு சொல்கிறாங்க. நாஃபெட்டுங்கிற அந்த அமைப்பின் மூலமாக மத்திய அரசோட நிறுவனம் கொள்முதல் பண்ணுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. எதுக்கு? நெல்லுக்கு, கோதுமைக்கு, கரும்புக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய உற்பத்தி பொருட்கள். அப்புறம் எண்ணெய்க்கு, பருப்புக்கு, இதுக்கு நாங்கள் இந்த எம்எஸ்பியை உத்தரவாதம் பண்ணி தராங்கிறாங்க. அப்போ எது விவசாயிக்கு தேவையோ, எது உற்பத்தி மிக இருக்குது, எது உற்பத்தி தேவை இருக்குது, உணவுக்கு கட்டாயமாக அரிசியும் கோதுமையும் பயன்படுது, ஜீனி பயன்படுதுங்கிற போது அதை நான் அந்த எம்எஸ்பியில் இணைக்க மாட்டேன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? நாங்கள் கேட்குறது அரசாங்கம் உடனடியாக இதுக்கு பணம் கொடுக்க போதா? இப்போ 2020-21 ஒரு சமாதானமாக ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் உங்களுக்கும் அரசுக்கும் எதிரே ஏற்பட்டு போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. எப்படியோ அதில் இந்த அரசு உங்களுக்கு இந்த உறுதியை தந்துச்சா? எங்க 40 பேர் கொண்ட குழு பிரதமரே போட்டிருக்காரு. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் கேட்டேன். அதுதான் சொல்றேன், 40 பேர் கொண்ட குழு எம்எஸ்பி நிர்ணயம் செய்வதற்கு 40 பேர் கொண்ட குழு பட்டியல் உடனடியாக பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு அது 30 ஆணுச்சு, 30 20 ஆனது, 20 10 ஆணுச்சு, 10 5 ஆணுச்சு. இது நாங்க பொய் சொல்லலையே. நீங்க இதை பியூஷ் கோயல் நினைவுபடுத்துறீங்களா? ஆமா, அதெல்லாம் அதுதானே வாக்குவாதம் எங்களுக்குள்ள நடக்கிற. பியூஷ் கோயல் நீங்க இப்படி கொடுத்தீங்களா? அரசியல் தரப்பு எங்களுக்கு இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது, நீங்க எங்களுக்கு நெருக்கடி பண்றீங்க, அதுக்கு நிறைய ப்ராசஸிங் வேலையெல்லாம் இருக்குது,
அப்படின்னு அவர் முரண்படுறாரு. அப்போ நாங்கள் கேட்குறோம் 2 வருஷமா நீங்கள் ஏன் செய்யலை? நீங்கள் இப்போ 2014 கொடுத்த எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரையை பற்றி திரும்பியா நீங்கள் ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்கன்னு கேட்டாக்கா பாரத ரத்னா கொடுத்துருக்கோம்ல, பாரத ரத்னா. அதுதான், அது வந்து எம்எஸ் சாமிநாதன் பொண்ணு தான் சொன்னாங்க. பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவிக்கிறது எங்களுக்கு தேவையில்லை, விவசாயிகள் அப்பா சொன்ன மாதிரி 1.5 மடங்கு அதை விலையை கொடுங்கன்னு அவங்க பொண்ணு தான் சொன்னாங்க. நாங்கள் கூட சொல்லலை. எங்களுக்கு கூட ஒரு பெரிய மகானுக்கு கொடுக்குற பதக்கத்தை போய் நாம முரண்பாடா சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் எந்த இடத்துலையும் அதை சொல்லக்கூட இல்லை. அவங்களுடைய பொண்ணே அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. தொடர் கொஞ்சம் நிறைய தான் பேசியிருக்கோம், இன்னும் நிறைய பேசுகிறோம். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம், உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கணும். இல்லை, அவர் குமார் பேசினார். அவர் என்னென்னா முதல்ல அந்த விவசாயின்னு சொல்லாமல் பேசியிருந்தாருன்னா அது அவர் சொல்கிறது எல்லாமே நியாயப்பட்டிருக்கோம். ஆனால் விவசாயின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நேர்மாறாக கருத்தை சொல்கிற போது விவசாயி பூரா அவர் வேறு மாதிரி என்ற நிலையை அவர் உருவாக்கிட்டார். 2-3 விஷயம் அவர் சொன்னார். எம்எஸ்பிக்கு இவ்வளோ லட்சம் கோடி இப்படி ஏன் குழு போட்டார்? பிரதமர் நல்ல சட்டமாக கொண்டு வந்தார்னா ஏன் திரும்ப பெற்றார்? பிரதமர் இந்த வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி அதானி எப்படி எல்லா பகுதிகளிலையும் கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது குளிர்சாதன கிடங்குகள் எப்படி கட்டினார்? அப்புறம் வந்து எப்படி இந்த சட்டத்தை திரும்ப பெற்றார் பிரதமர்? ஏன் விவசாயிகள் அவதூறாக சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் திரும்ப பெறாரு? திரும்ப பெற்றவரோட மட்டும் இல்லை, ஏன் எம்எஸ்பிக்கு குழு போட்டார்? இது குழு போட்டது அவர் தானே, அது இல்லைன்னு அவங்க மறுக்கலையே. அப்போ எதுக்காக குழு போட்டாங்க? ஒன்று. இன்னொன்று சொன்னார், தேசிய கொடியை போய் விவசாயிகள் ஏற்றினார். தேசிய கொடி ஏற்றுனது பஞ்சாபை சேர்ந்த ஒரு திரைப்பட நடிகர் தேசிய கொடியை இறக்கிட்டு அதில் போய் பஞ்சாபில் உள்ள குருத்வாராவில் ஏற்றக்கூடிய கொடியை ஏற்றினார். ஏற்றினவர் யாருன்னு கடைசியில் பார்த்தா அவர் இப்போ செத்து போயிட்டார். ஆனால் அவர் வந்து பிரதமரோட இருந்த படத்தை எல்லாம் அப்போ அந்த விவசாயிகள் வெளியிட்டாங்க. இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமரோட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர் தான் அந்த தேசிய கொடியை இறக்கிட்டு பஞ்சாப் கொடியை ஏற்றினவர் அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு தெளிவாயிட்டு. கவனமாக சொல்லுங்க, காலிஸ்தான் கொடியா பஞ்சாப் கொடியா? காலிஸ்தான் கொடின்னு அரசால் சொல்லப்பட்டது. அவங்க வந்து விளக்கம் சொன்னாங்க, இது காலிஸ்தான் கொடியில் குருத்வாராவில் ஏற்றக்கூடிய கொடின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் அந்த கொடியை அவங்க அடையாளப்படுத்தி கொடியையும் நபரையும் வெளியிட்டாங்க. அவர் ஒரு திரைப்பட நடிகர். திரும்ப அவர் இப்போ இறந்தும் போயிட்டார். அவரே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். அவரே அதை வந்து வெளிப்படுத்திட்டார். நான் வந்து யார் தூண்டுதல் இல்லை, நான் பிரிவினைவாத கொடியெல்லாம் ஏற்றலை அப்படின்னு அவரே அதை ஒப்புக்கொண்டுட்டார். ஒன்று. இன்னொன்று, இன்னொரு கருத்து சொன்னார். அதுவும் அவர் சொல்கிறது வந்து வினோதமாக இருக்குது. பிரதமர் வந்து அந்த போராட்ட நேரத்தில் பஞ்சாபுக்குள்ளே போகிறதுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை போய் பாதியிலே திரும்பினார் அப்படி சொன்னார். அன்னைக்கே இந்த கருத்து வந்தது. அன்னைக்கு அங்கே முதலமைச்சராக இருந்தவர் அமரிந்தர் சிங், காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு விவசாயிகள் போராட்டத்தை பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு ஆதரிக்குதுன்னு சொன்ன அமரிந்தர் சிங் இன்னைக்கு பிரதமரோட உட்கார்க்காரு. இதுதான் குமாருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மூத்த ஒரு பெரிய அனுபவம் மிக்கவர். ஏன்னா அண்ணா ஹசாரே போராட்டத்தில் இருந்திருக்கிறாரு. அதனால சொல்கிறேன், இன்னைக்கு அமரிந்தர் சிங் பிரதமரோட உட்காந்து இந்த விவசாய பிரச்சனை நீங்கள் தீக்கணும்னு அவர் வலியுறுத்திருக்காரு. இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. ஒரு 80 வயதுக்கு ஒரு மூத்த தலைவர் அமரிந்தர் சிங், முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பிரதமரோட உட்காந்து விவசாய பிரச்சனை தீருங்கன்னு சொல்றாரு. அப்ப அன்னைக்கு பிரதமரே உள்ள வராதுன்னு சொன்ன அமரிந்தர் சிங் இன்னைக்கு பிரதமரோட உட்காந்து விவசாய பிரச்சனை நியாயமானதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. குமார் அவர்களே, தவறான பிரச்சாரத்தை செய்யாதீங்க. இதனால 17 லட்சம் கோடி 18 லட்சம் கோடி அரசாங்கம் கொடுக்க வேண்டியில்லை. சந்தையில் என்ன விலை விற்கணுங்கிறத அரசாங்கம் நிர்ணயம் பண்ணிட்டுனா சந்தையில் நாங்கள் விற்கிறோம். நீங்க உணவு கொடுக்க வேண்டியது அவசியங்க. உணவுக்கு மானியம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அதுக்காக விவசாயி தான் உழைச்சி தான் உற்பத்தி பண்ற நெல்லுக்கு உற்பத்தி பொருளுக்கு லாபகரமான விலை இல்லாமல் லாச்சிலே வாழ்வானா? அரசோட சுமையை விவசாயி ஏற்றுப்பானா? எங்களுக்கு காப்பீடு திட்டம் செயல்படுத்துறதுக்கு தேசிய வேளாண் காப்பீடு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது இப்போ இன்னைக்கு தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. 2018 காப்பீடு திட்டத்தை ஏற்கனவே மத்திய அரசு 49%, மாநில அரசுகள் 49%, இன்னைக்கு 25% மத்திய அரசு குறைச்சிக்கிட்டு அந்த 25% மாநிலங்கள் தலையில போயிட்டு இப்போ என்னாச்சு? மேம்படுத்தப்பட்ட பிரதமர் காப்பீடு திட்டம் அவர் சொந்த மாநிலமாக இருக்கிற குஜராத் அரசாங்கமே அதை ஏற்றுக்கல. அந்த மாநில அரசு தனியாக காப்பீடு கொண்டு வந்துட்டு அந்த மாநில அரசு தன்னுடைய நேரடி பார்வையில். அப்ப பிரதமர் கொண்டு வந்த காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு சரியா இருந்ததுன்னா, இழப்பீடு கொடுக்கறது போல இருந்ததுன்னா, ஏன் குஜராத் அரசு பிரதமர் காப்பீடு திட்டத்தை நிராகரிச்சுட்டு? அப்ப இந்த உண்மையெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப விவாதிக்க வேண்டிய பொருள். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க எந்த அரசியலும் கிடையாதுங்க. இப்ப நான் கேட்டதுக்கு போய் சொல்லுங்க. தேசிய கொடியை இறக்கிட்டு குருத்வாரா கொடியை ஏத்துறது யாரு? இன்னைக்கு அமரிந்தர் சிங் அன்னைக்கு பிரதமரே வராதன்னு பாதுகாப்பு கொடுக்க லாயக்கட்டு பாகிஸ்தான் தீவிரவாதத்தோட தொடர்புல இருந்த அமரிந்தர் சிங் இன்னைக்கு பிரதமரோட உட்கார்ந்து போராட்டத்துக்கு தீர்வை கொண்டு வந்துருங்க.
அங்க நடக்கிறது அரசியல் பின்புலத்தோட இல்ல, விவசாயிகள் தனக்கு விலை கேட்டு போராடுறாங்க, இது ஒரு தீர்வு வரும்னு எட்டுறதுக்கு இருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையில செய்திருக்குங்க, ஆதாரத்தோடு இருக்கு, அவர் ட்விட்டர்ல வெளியிட்டது இருக்கு. அத பிரதமரும் அந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. வேளாண் துறை அமைச்சரும் உங்களுக்காக அமரிந்தர் சிங் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தியிருக்காருன்னு 4வது கட்ட பேச்சுவார்த்தையில அங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எனக்கு ஒரு வங்கியாளங்கிறதுனால நான் சொல்றேன். இப்போ ஒரு நிறுவனத்துக்கு 10 லட்சம் கோடி ஒரு வங்கிக்கு பணத்தை கொடுத்து அரசாங்கம் மீட்குது. அப்போ இது அரசு ஒரு நிறுவனம், ஒரு தனியார் நிறுவனம் வாங்கி அந்த வங்கி நலிவடைய போகுது. 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடியை அரசு தான் கஜானாவிலேருந்து பேங்குக்கு கொடுத்து பேங்கை மீட்கிறேங்கிறாங்க. இது எப்படி தள்ளுபடி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இந்த கணக்கை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்ப மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்து வங்கியை மீட்கிறாங்க, வங்கியில இருக்கிற பணத்தை வாங்கின ஒரு தனிநபர்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியாததுனால வங்கியை மீட்கிறோங்கிறாங்க. அப்ப இது என்ன முறையில்? இப்ப நீங்க வந்து விமான நிலையம் இருக்கு, விவசாயிட்டது நிலத்தை வாங்கி விமான நிலையம் கட்டுறாங்க, தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவர் சொல்லியிருக்கிறது தான் எங்க அர்த்தம். சரி, பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி போராட்டத்தை அறிவிச்சாங்க. பாராளுமன்றம் போராட்டம் 18ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கில் தான் அறிவித்தோம். பாராளுமன்றத்தோட தேதியை சுருக்கிற போது தான் போராட்டம் 13ஆம் தேதிக்கு துவங்குது. அப்போ பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய இடத்துல ஏன் விவாதிக்கலை? இப்போ குமார் திரும்ப திரும்ப சொல்கிறார், பணம் அடித்து கொடுக்க முடியுமா, நோட் அடித்து கொடுக்க முடியும். யார் உங்களை வந்து 14 லட்சம் கோடி கார்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி பண்ணதான் பாராளுமன்றத்திலே பட்ஜெட்டில் குறிப்பிலேயே சொல்லியிருக்கீங்களே. யாரை கேட்டு 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணீங்க? விவசாயிக்கு என்ன தள்ளுபடி பண்ணீங்க? நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் ₹1 விவசாயிகள் வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எந்த வகையில் நியாயப்படுத்த முயற்சிக்கிறீங்க? நீங்கள் வாங்கிய அரிசி இப்போ பாரத் ரைஸ் ₹23 பொதுச்சந்தையில் உங்கள் படத்தை போட்டு கொடுக்குறீங்க. யார் விட்டு அரிசியை வாங்கி கொடுக்க போகிறீங்க? சரி, அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வர்றப்ப ₹300 விற்றுது டிஏபி, இன்னைக்கு ₹1800 ₹2000 டிஏபி ஒரு மூட்டை. இந்த விலையை யார் நிர்ணயிக்கிறது? இந்த நிதி சுமையை யார் ஏற்கிறது? குமார் ஏற்றுப்பாரா? இல்லை, யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம்னா ஒரு நடுநிலையோட இருக்க வேண்டாமா? ஒன்று நெல்லோட விலையை உற்பத்தி செலவு குறைங்க, அதுக்கான ரா மெட்டீரியலுக்கோட விலைவாசியை குறைங்க. எந்த அடிப்படையில் பேசுறீங்க? குறைங்க எப்படி குறைப்பாங்க? சப்சிடி கொடுக்கணும். சப்சிடி கொடுத்தா தானே சார் குறையும். குறைங்கன்னா உற்பத்திக்கு சப்சிடி கொடுக்கணும். விவசாயிகளுக்கு உற்பத்திக்கு சப்சிடி கொடுக்கணும். எங்க இருந்து கொடுக்க பாலிசி? நீங்களும் இப்ப அதே கருத்து சொல்றீங்க. நான் சொல்லல, நான் சொல்றேன் சப்சிடி எங்களுக்கு கொடுக்க கூடாது. விலையை உயர்த்தது தனியார் நிறுவனங்கள். உரத்துக்கு மூட்டை 300 இருந்து 1800 ஏத்துது. அது எப்படி விலை ஏத்துது? யாரை கட்டி ஏத்துது? அது சரி. சரி.